morning, welcome to Kannan Bhagavathi channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாப்பாக்கு லீவு. சோ அவளுக்கு மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வொர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம். பாப்பா இப்பதான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவளுக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா சம்பா ரவை உப்புமா. வாவ். எங்க அத்தை தான் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி சட்னி. நல்ல காம்பினேஷன் ஆச்சு. ஆமா, ரொம்ப சூப்பர், செம்ம டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ரொம்ப ஹெல்தியான கொடுக்கணும் அப்படின்ட்டு ரவையில கூட சம்பா ரவை வந்து டேஸ்டும் சரி, அதே சமயத்துல ஹெல்த் பெனிஃபிட்டும் சரி ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன் டே ஃபுல்லா எனர்ஜி கொடுக்கும். ஆமா, நீங்க மார்னிங் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. அதே மாதிரி நைட்டு ஃபுட்டு நீங்க ஒரு 7 மணிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயோ 7 மணிக்கு சாப்பிட்டேன் 10 மணிக்கெல்லாம் பசி எடுக்குது. இது சாப்பிட்டீங்கன்னா பசியே எடுக்காது, அவ்வளோ ஃபுல்லா இருக்கும், இது ஃபுல்லரா இருக்கும். ஸோ இது வந்து பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்மெண்டே ஆக வேணாம், நம்ம நைட் ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அப்படியே தோசை விடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ரெசிபி காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக மாவு எப்படி ஊற வச்சு அரைச்சு ஃபர்மெண்ட் ஆகி அதை வந்து ஒரு 3 நாளைக்கு கூட வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாவு நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே சமயத்துல நம்ம வந்து வெள்ளை அரிசி சேர்க்காம, வெள்ளை உளுந்து சேர்க்காம இந்த மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் போடுறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ அது வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே 100 கிராம், நம்ம எதெல்லாம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுக்க போகிறோம். அண்ட் செகண்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கிறேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எஸ்பெஷலாக விமென்க்கு வந்து, கேர்ள்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டிக்கு அப்புறம் இந்த கருப்பு உளுந்து அவங்களுடைய மென்சுரல் சைக்கிளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் வந்து வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 பொருள் தான் தேவை. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து அதாவது இப்போ வந்து மார்னிங் நான் இப்போ ஊற வைக்கிறேன் இல்லையா, ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறிடும். நைட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்து நான் ஃபுல்லாக அரைச்சி, மாவு எப்படி அரைப்போம் ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்போம். நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா கிரைண்டர்லையும், கொஞ்சம் குவான்டிட்டி இருந்ததுன்னா மிக்சிலையும் அரைச்சி வச்சுக்கலாம். 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 8 to 10 hours சோக் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து ட்ரை நட் ஸ்மூதி கொடுக்கறதுக்காக நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். எப்பயுமே அக்ஷாக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஆஸ் அ ஃபேமிலி விமனாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணணும், அதே சமயத்தில் பேலன்சிங்காக என்னோடய ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும். இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நான் வந்து மீல் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், தூக்கத்தை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதன் விளைவாக என்ன ஆகும்னா என்னுடைய முகத்தில் அப்பப்போ அங்கங்கே அன்எக்ஸ்பெக்டட் பிம்பிள்ஸ் எல்லாமே வரும். அண்ட் ஒன்று போச்சு அப்படின்னா திரும்ப இன்னொன்று வந்துடும், ஏதோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்ட மாதிரி. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிம்பிளையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேவரட்டான இந்த இமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் மூலமா இந்த ஃபேஸ் வாஷ் நியூ பெஸ்ட் எவர் ஃபார்முலாவில் வந்திருக்கு. இது கிளினிக்கலாக ப்ரூவன் ஆயிருக்கு. ஜஸ்ட் 5 daysலேயே பிம்பிளை ரெடியூஸ் பண்ணி அகைன் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மீனிங் நோ மோர் பிம்பிள் ஸ்ட்ரெஸ். இது ஜஸ்ட் நீம் லீவ்ஸில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலை, இது கூடவே 5 பவர்ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் நீம் பிளான்ட் இருக்குது. யங் லீஃப், மெச்சூர் லீஃப், ஸ்டெம், ஃப்ளார் அண்ட் ஃப்ரூட். இதனால் நமக்கு பிம்பிள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது ஒரு சோப் ஃப்ரீ கிளென்சர் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பிஹெச்சும் கூட. இது நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளீனாக, ஃப்ரெஷ்ஷாக, ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, இமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். என்னடா இவங்க டயட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்களே, பிரியாணி செய்கிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டயட்டுன்றது வந்து லைஃப் ஸ்டைலாக பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம டயட்டுன்றது குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்றது. ஏன்னா நானே அப்படி தான் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்திருக்கேன். டயட்டாக இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஒன்ஸ் அந்த டயட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. நம்மளுடைய டயட் வந்து பார்த்திங்கன்னா
லைஃப் ஸ்டைலாக கன்சிஸ்டன்சியாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தும் நல்லா மெயின்டைன் ஆகும். அந்த வகையில் இன்றைக்கி நான் பிரியாணி தானே செய்ய போகிறேன். அதையும் எவ்வளோ ஹெல்த்தியாக டயட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே ஏறவே ஏறாது. கில்ட்டு ஃப்ரீயாக நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். வாங்க செய்யலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சிக்கன் பிரியாணி. யூஸ்வலாக நம்ம சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் அதில் நான் வந்து ஒரு 2 மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். வித்தவுட் ஆயிலில் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து வித்தவுட் ஆயிலில் செஞ்சால் அப்படி ட்ரை ஆகிடுமே அப்படின்லாம் தான் நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம். அந்த மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் போடும்போது ரொம்ப க்ரீமியாக, அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த மீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கில்ட் ஃப்ரீயாகவும் சாப்பிடலாம். வாங்க செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 kg சிக்கனுக்கு நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு எவ்வளோ ரைஸ் போடுவோம்? ஒரு 1/2 கிலோ ரைஸாவது நம்ம போடுவோம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 கிராம் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரே இந்த கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் லைக் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் அந்த பாஸ்மதி ரைஸ்லேயும் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த மேஜிக்கல் இன்கிரிடியன்ட். ஆமாம், இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணல. நான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன். இது எத்தனை ஆனியன்? இது வந்து 2 ஆனியன். ஓகே. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, புதினா, சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன், பிரியாணி மசாலா, சால்ட்டு. செகண்ட் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் சொன்னல அது வந்து பார்த்திங்கன்னா யோகட். ஸோ யோகட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் பிரியாணியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு யோகட் இருக்குது. அண்ட் நமக்கு ஆயிலே ஆட் பண்ணல. இருந்தாலும் நம்ம அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து நமக்கு நார்மலாக ஆயில் வரும் இல்லையா? ஸோ அந்த ஆயிலே போதும் இந்த சிக்கன் பிரியாணி குக் ஆகிறதுக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி விடும். இங்கே பாருங்கள், அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரே ஊற்றலை, எவ்வளோ வாட்டர் சேருது பார்த்தீங்களா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ரைஸ் குக் ஆகிடும். இப்போ நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டார்டிங்லேயே கூட போட்டுக்கலாம், நான் மறந்துட்டேன். ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணல. எவ்வளோ தண்ணி வாத்துருக்கு பார்த்தீங்களா? அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுவே நீங்கள் நிறைய ரைஸ் போடுறீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு ஒரே ஒரு டம்ளர் தானே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ண வேணாம். இதில் ஏற்படுற தண்ணியே வந்து நமக்கு வந்து குக் ஆகிடும் ரைஸு. இப்போ நம்ம வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் போட்டு மூடி நம்ம விசில் வந்தோடனே பிரியாணி ரெடி ஆகிடும். எப்போயுமே நம்ம வந்து அதாவது குக்கரில் நம்ம எதாவது சமைக்கும் போது இதுலேருந்து லீக் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அந்த வெளியில் அந்த வாட்டர்லாம் லீக் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு விசிலை எடுத்துட்டு அப்படி ஒரு ஊதிட்டு இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கிளியர் ஆகிடும். உங்களுக்கு வந்து விசில் வரும்போது வெளியில் எதுவும் தண்ணி ஸ்பில் ஆகாமல் வரும். இப்போ நம்ம வந்து விசில் வச்சு மூடிடலாம். இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் வந்தோடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா விசில் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை செய்யும் போது ஒரு 2 விசில் 3 விசிலே போதும். இல்லை நான் வந்து அது செய்யும் போது தான் ஊற வச்சேன் அப்படின்னா ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். இது ஃபுல் விசிலும் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். அவிச்ச முட்டை இதில் வந்து ஒரு வெள்ளைக்கரு எல்லோ எடுத்துப்போம், மற்றபடி எல்லாமே ஒயிட் கரு எடுத்துப்போம். ஆளுக்கு 4 முட்டை. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு விசில் போட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன்.
ஸோ வஞ்சரம் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் வச்சிடலாம். அக்ஷயா, கரண்டி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. தேங்க்யூ. உட்கார். வாவ், நல்லா பார்த்தீங்களா? சூப்பராக வந்துச்சுல்ல? நல்லா வந்திருக்கேன். இது வந்து நார்மல் பிரியாணி மாதிரி உங்களுக்கு ரைஸ்லாம் ஜாஸ்தி தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக சிக்கனும் அண்ட் கொஞ்சமாக தான் நமக்கு ரைஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து அதே மாதிரி தான், தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரே ஒரு டம்ளர் விட்டுருக்கிறதுனால தண்ணி விடலை. நீங்கள் 3-4 டம்ளர் வைக்கிறீங்க அரிசி அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். எனக்கு இதுலேயே வந்து வாட்டர் செக்ரீட் ஆகும் அப்படின்றதுனால எனக்கு அது வாட்டர் தேவைப்படல. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா அடியே பிடிக்காமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து செய்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போல்லாம் இப்போ வாரத்தில் ஒரு தடவை செய்கிறோம். அப்போ எப்பயுமே வந்து பாப்பா வந்து இது சாப்பிடுவா. அவளும் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டு அவளுக்கு வச்சுட்டு சிக்கன் நான் நிறையா கொடுப்பேன். வந்து அதையும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவா. அம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இல்லை எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதே கிடையாதுல்ல அக்ஷயா? நார்மல் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். ரைத்தாவும் யோகர்ட்லேயும் செஞ்சுட்டியா? ஆமாம். ஹாய், நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியத்தை சின்னத்தை நாங்கள் எல்லோரும் கெட் டுகெதராக சேர்ந்து வெளியே போக போகிறோம். எதுக்காக போகிறோன்றதை நான் வீடியோவில் போகும்போது சொல்கிறேன். நான் அதுக்காக ஒரு சிம்பிள் ஹேர் டூ அண்ட் மேக்கப் தான் பண்ண போகிறேன். என்னோடய மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், லைனர் லிப்ஸ்டிக் அதோடு முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஹேர் டூ பண்ணிடலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு சென்டர் பார்ஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து அதை கிளிப் பண்ணிட்டேன். செகண்ட் லேயர் ட்விஸ்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் போட்ட கிளிப்போட இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் ஃபுல்லாக இந்த சைட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பண்ண போகிறோம். Hashtag. ஸோ இவ்வளோ தான் என்னோடய மேக்கப்பை. பிந்தி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதாக தான் நான் வைப்பேன்.
ஆனால் அப்பா பார்த்துட்டு இதோட பெருசாகவே அப்படின்னு திட்டினாரு. ஸோ நான் வந்து இந்த பொட்டு வைக்கலான்னு இருக்கேன். கரெக்டாக இருக்கும் இது. நிற்க மாட்டேங்குது. நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் பெருசா வச்சியா? அது நிக்க மாட்டேங்குது. கம்மிங் போயிடுச்சு போல அதுல. அது இல்லாமல் இங்கே எனக்கு கொஞ்சம் வேர்க்குது, அதனால நிற்க மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான். சூப்பரா கிளம்பிட்டியா? ஆமாம், வெரி குட். போலாமா? ஹேர் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு vlogலயும் உனக்கு தெரிஞ்ச ஹேர் டூஸ் நீ பண்ணி காமி. சரியா? கிளம்பலாமா? அதே மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு இன்னொரு க்யூட்டான ஹேர் ஸ்டைல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இங்கே எடுத்து அந்த சின்னதாக ஒரு கிளிப் வரும், அது இங்கேயும் போட்டு நீங்கள் கொஞ்சம் பேண்ட் செட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, போகலாமா? போகலாம். நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் பாம் ஷோருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டாக இது மாறிடுச்சு. எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிறாருல ப்ளூ ஷர்ட்டு என்னோட தங்கச்சி வீட்டுக்காரு, அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்காருக்கும் கல்யாண நாள் வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் எங்கே போகலான்னு சொல்லும் போது பாம் ஷோருக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. மெனு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு குழப்பமே இல்லை, 2 ஐட்டம் தான், மட்டன் கால் சூப்பும் அப்புறம் சிக்கன் சாலடு. நாங்கள் குயிக்காக சொல்லிட்டேன், எங்களுக்கு குயிக்காகவே வந்துருச்சு. மற்றவங்களாம் ஏதோ வாயில் நுழையாத பேர்லாம் சொன்னாங்க, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரீட்டை எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஜென்ரலாகவே நமக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டாவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதே ஹாப்பினஸ் தான் எனக்கும் இருக்குது. ஸோ இதே ஹாப்பியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.